பிரபஞ்சம் எப்போது உங்ககிட்ட பேசும்? என்ன மாதிரி பேசும்? நீங்க எதிர்பார்க்குற பொருள் மேலேயோ, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மேலேயோ என்ன மாதிரியான விஷயங்கள உங்களுக்கு சொல்லும்? அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்குமே நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகல, இல்ல ஒர்க் ஆகுற மாதிரி பாதி நின்றுச்சு. ஜஸ்ட் கை கட்டின தூரத்தில் இருந்து அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க. முழுசாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். பொறுமையாக கேளுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாப், இல்லை அதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான வழிமுறைகளை எப்படி பிரபஞ்சம் உங்ககிட்ட காட்டும் அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப முக்கியமாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பேச போகிறோம். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டை சென்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பொருள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதை அடையணும் அப்படின்னு வெறித்தனமான ஆசை இருக்கும். ஆனால் அதை எப்படி பண்ணுறது, அதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்? பிரபஞ்சம் எப்படி பேசும்? கடவுளாக இருக்கட்டும், பிரபஞ்சமாக இருக்கட்டும், அது எப்படி நம்மக்கிட்ட சொல்லும்? அதுக்கான வழி இந்த விஷயத்தை செய்ய அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு எப்படி சொல்லும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது நான் ஒரு பொருளை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது சின்ன வயசுல இருந்து. ஒரு கட்டத்துல இதெல்லாம் நடக்குமா, நம்மகிட்ட ஒரு காசு இல்லை, நம்மகிட்ட ஒரு பொருள் இல்லை, இதெல்லாம் நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு நினைச்சேன். அப்போ ஒரு கட்டத்துல ஓகே முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு அதை ட்ரை பண்ணேன். அப்போ அந்த பொருளுக்கான அந்த காசு என்கிட்ட கிடையாது. அந்த பொருள் வாங்குறதுக்கான ஐடியா மட்டும் தான் இருந்தது. ஓகேவா, எனக்கு வாங்கினா நல்லா இருக்கும், இந்த பொருள் இந்த கலர்ல இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த ரேஞ்சில் இருக்கணும், இந்த ப்ரைஸ் டீட்டெயிலில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு டீட்டெயிலான ஒரு லிஸ்ட் மட்டும் தான் இருந்தது. ஆனால் அது வாங்குறதுக்கான சோர்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் கண்டினியூஸாக அதை பார்ப்பேன். அதாவது ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் இன்டென்ஷனலாக வேணும்னே அதை பார்க்கணும் அப்படின்னு நான் செய்யலை. அதை பார்ப்பேன், நைட்டு பார்ப்பேன். அந்த பொருளை பற்றி டீட்டெயிலாக நான் செக் பண்ணுவேன். இது எங்கே இருக்குது, இந்த ஊரில் இருக்குது, இந்த ஊரில் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்ப்பேன். பட் நைட்டும் பார்ப்பேன், காலையிலையும் பார்ப்பேன். காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து எனக்கு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதை பற்றி அந்த பொருளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் படித்து பார்ப்பேன். அப்போ ஸ்பெசிஃபிகேஷனு அதெல்லாம் பார்ப்பேன். அப்போ என்ன அப்படின்னா, என்னையும் அறியாமல் அந்த 4 மணி இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 மேனிஃபெஸ்டேஷன் டைம்லையுமே எனக்கு தெரியாமையே நான் அதை பண்ணியிருக்கேன். நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். சரியா? ஸோ இப்போ டீட்டெயிலாக பேசுகிறோம். அப்போ டீட்டெயிலாக பேசியிருக்க மாட்டோம், ஜஸ்ட்டு சொல்லியிருப்போம் வீடியோஸில். ஆனால் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அப்படி விட்டாச்சு. அப்புறம் ஒரு மாதம் 1.5 மாதம் போச்சு. அந்த மாதிரியான பொருளை நான் அடிக்கடி பார்த்தேன். அதுக்கப்புறமா அதுக்கான சோர்ஸ் என்கிட்ட உண்மையிலேயே கிடைக்காது. நாளைக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு கூட எனக்கு கிடைக்காது, இல்லை அந்த மாதிரி சோர்ஸ் நிலைமை. ஆனால் அந்த பொருளை நான் தேடி, அதாவது நிறைய செகண்ட்ஸ் பொருளாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு வெளியில் தேடினேன். அது நானாக தான் முழு முயற்சி பண்ணேன். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொருளை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. எப்படி வாங்கணும், ஏமாத்தாமல் இருப்பாங்களா அப்படின்னு. அப்படி நான் யோசிக்கும் போது நான் அது அதிகமாக டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் போடல. ஜஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி இல்லையே, இருந்தால் தானே நான் யார்ட்டையாவது ரெஃபர் பண்ணி வாங்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது என்னாச்சுன்னா, திடீர்னு ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு.
அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்காங்க, அவங்க அந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்கள போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு. நான் வந்து வீட்டில் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் நான் மட்டும் மடமடன்னு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு உடனே ஒரு வாக் பை வாக்கில் நடந்து போனேன். அவங்ககிட்ட போய் பேசினேன், இந்த மாதிரி விஷயம் இருக்கு, நாளைக்கு போகலாம், எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டேன். நாளைக்கு கூட போகலாம் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நான் கேதர் பண்ணி வச்சேன். அப்புறமா வந்துட்டு உடனே அவங்க கிட்ட போய் நான் பேசணும், அது கிடைச்சது. சரியா? இந்த விஷயத்த, இந்த பொருளை பத்தி நான் இன்னும் ஒரு டீட்டெயிலா நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ பிரபஞ்சம் எப்படி நமக்கு உதவி பண்ணும் அப்படின்னா, நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கான பொருளை, அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ற பொருளை வந்து அடையிறதுக்கான வழிமுறைகள் எதுவுமே இல்லாதப்போ, எப்படின்னே தெரியாதப்போ, ஜஸ்ட் நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க, இல்ல அமைதியா, அதாவது போனு, ஒரு டிவியோ, ஒரு போனையோ, ஒரு படத்தை பத்தியோ இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம ஜஸ்ட் ஒரு இடத்துல அமைதியா உட்காருங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை செய்யுங்க. இந்த போனை வந்து அடிக்கடி யூஸ் பண்றதை முன்னா ஸ்டாப் பண்ணுங்க. அதாவது தேவையில்லாத டைம்ல போனை யூஸ் பண்ண வேணாம், தேவை இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நீங்க கண்ட நேரத்துல, அதாவது உங்க மைண்ட் வந்து ஃப்ரீயாவே இருக்க விடாம பண்ணும் இந்த போனு, மீடியா, ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் அந்த படம், இது எல்லாமே தேவையானப்ப பார்க்கலாம். நீங்க வந்துட்டு பர்டிகுலரா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. ஸோ மற்ற டைம்ல வந்து இந்த போன் இதெல்லாம் தொட வேணாம். ஸோ நீங்க வந்து எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ நீங்க எதிர்பார்க்குற விஷயத்துக்காக, அதாவது அது எதுவும் வேணாலும் இருக்கட்டுமே, நீங்க வந்து ஒரு லவ் வந்து அட்ராக்ட் பண்றீங்க, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றீங்க, இல்லை ஒரு காரா இருக்கட்டும், இல்லை ஒரு வேலை வந்து எப்படி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றது, எனக்கு அது எந்த வழிமுறையுமே தெரியல, அதை எப்படி வந்து ட்ரை பண்ணி அந்த நான் வேலையை ஜாப் வந்து அட்ராக்ட் பண்றது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும்ல, ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு விட்டுருங்க. சரியா? நீங்க ஒரு நாள் இல்ல காலையில் நினைக்கிறீங்கன்னா சாயங்காலம் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு மனசுல ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ இதை பண்ண அப்படின்னு. ஓகேவா? ஸோ நீங்க எப்போ அமைதியா உட்காடுறீங்களோ, அமைதியா இருக்கீங்களோ, இல்ல ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஐ மீன் அமைதியா இருக்குன்னு சொல்றது வந்து ஜஸ்ட் நீங்க அமைதியா உட்காருங்க, கண்ணை மூடுங்க, தியானம் பண்ணுங்க, அதெல்லாம் நான் சொல்லல. நீங்க ஒரு வேலையே செய்யறீங்க, ஒரு சமைக்கிறீங்கன்னு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சமைக்கிறீங்க, அப்போ வந்து போனை பார்த்துட்டே சமைக்கிறது, பாட்டு கேட்டுக்கிட்டே சமைக்கிறது, இல்லை ஒரு காமெடி வீடியோ பார்த்துக்கிட்டு அங்கே கொஞ்சம் சாப்பாடு சமையல் செய்யறது, இங்கே கொஞ்சம் போனை நோண்டுறது, இந்த மாதிரிலாம் இல்லாம ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா உங்க சமையல் வேலையை பாருங்க. நாம ஒரு ஜாப் அட்ராக்ட் பண்ணணும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான வழி எதுவுமே தெரியலையே அப்படின்னு நினைச்சு திங்க் பண்ணா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குழப்பமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு புது புது ஐடியாக்கள் நிறைய வரும், நிறைய ஐடியாக்கள். அப்படி வரும்போது அதை இம்மிடியட்டா நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி பண்ணும் போது உங்களுக்கு தேவையான பொருள் வந்து உங்ககிட்ட வந்து சேரும், கட்டாயமா சேரும். இது வந்துட்டு ஏதோ வீடியோக்காகவோ இல்லை நம்ம வந்து ஜஸ்ட் பேசணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. உண்மையிலேயே எனக்கு நடந்த ஒரு விஷயம். இதை வந்துட்டு நீங்க எல்லாருக்கும் நடந்திருக்குமா அப்படிங்கிறத, நீங்க யாருக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல கொடுங்க, நான் பாக்குறேன். நீங்க உங்களுக்கு ஒரு குழப்பமான நிலைமையில இருக்கும் போது அமைதியா உட்கார்ந்து நமக்கு இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன, இதை அடையிறதுக்கான வழி என்ன, வே என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான சொல்யூஷன் உங்க மனசுல உதிக்கும். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு உங்ககிட்ட பேசுறது. சரியா? ஸோ நீங்க வந்துட்டு நிறைய ஐடியாக்கள் இது வரைக்கும் அந்த ஐடியா வந்து ஒரு நீங்க இருக்கிறதுக்கும் அந்த ஐடியாவுக்கும் சம்மந்தமே இருக்காது. திடீர்னு ஒன்று தோணும், ஓகே இதை ப்ரொசீட் பண்ணா நம்ம ஜெயிக்கலாமே அப்படின்னு. நீங்க அதை ப்ரொசீட் பண்ணுவீங்க, அதை யூஸ் பண்ணுவீங்க, அப்படியே ஜெயிச்சிருவீங்க. ஓகேவா? இது கேட்கறதுக்கு வந்துட்டு ஏதோ சொல்றாங்க, கதை கட்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் உண்மை. ஓகேவா? இப்போ சீக்ரெட் புக்லயே இருக்கட்டும், இல்லை ஒரு சீக்ரெட் வீடியோலயே இருக்கட்டும், அவர் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் ஒரு நாளைக்கு வந்துட்டு $10,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கான சோர்ஸோ அதுக்கான பிஸ்னஸ் ஐடியாவோ எதுவுமே கிடையாது. ஆனால் நான் ஒரு நாள் குளிச்சுட்டு இருக்கும் போது, அதாவது நான் ஒரு புக்கை வந்து ரைட் பண்ணேன். அந்த புக்கு வந்து ஒரு $25, அதாவது ஒரு $25 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு நான் சேல் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனால் யாருமே சேல் ஆகல. அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஒருத்தரை பேட்டி ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணி அவங்க வந்து அந்த புக்கில் வந்து ரைட் பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஒரு புக்கை வந்து $25 விற்று அப்படின்னா எனக்கு வந்து இந்த $1,000 எனக்கு வந்து கிடைக்கும் ஒரு பர் டேக்கு.
எனக்கு இந்த ஐடியா வந்துட்டு எனக்கு குளிக்கும் போது தான் கிடைச்சது அப்படின்னு அந்த சீக்ரெட் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதவிதமான, அதாவது இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றாங்க. ஓகேவா? இதுவே அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லலை. இந்த மாதிரி இருந்தேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. நான் அந்த வீடியோ பார்த்து தான் சொல்றேன் அப்படின்னு கிடையாது. எனக்கு என்னோட லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. நம்பினா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? டைம் டிலே வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். அதை நினைச்சு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகக்கூடாது, மனம் வெறுத்து போகக்கூடாது. நடக்கும் போது எல்லாம் நடக்கட்டும், நம்ம முயற்சிகளை பண்ணுவோம் அப்படின்னு ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். நான் உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனலில் போடுறேன். மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.